வணக்கம் நண்பர்களே. ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க லேட்டஸ்டா. ஒரு வருத்தமான ஒரு பேட்டி தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கண்ட்ரியே நாங்க தலைகுனிய வச்சுட்டோம் எங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா. செகண்ட் ரவுண்ட் போக முடியல எங்கனால. டெஃபினட்டா நாங்க வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்ன சொல்றது, இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, எக்ஸ்கியூசஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அட் சேம் டைம் இன்னொன்னு என்ன சொன்னார்னா, என் லைஃப் டைம் கிரிக்கெட்லேயே நான் வந்து வேர்ல்டு கப் மேட்சஸ்க்கு இங்கேயும் அங்கேயும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணது கிடையாது. எங்களுக்கு டிராவல் டைம் அவ்வளவு நேரம் இருந்தது. 4 மேட்ச் 4 புதுவிதமான வெனியூல நாங்க வந்து டிராவல் பண்ணதே இருக்கும் கிடையாது. இந்த முறை அது டஃபா இருந்தது. பட் அதை ஒரு எக்ஸ்கியூஸா நாங்க சொல்ல வரல. எங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப புவரா இருந்துச்சுன்றதா அவரும் சொன்னாரு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இந்த T20 வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி அவங்க ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே, பங்களாதேஷோட அந்த T20 சீரிஸ் சூப்பரா விளையாடி வின் பண்ணாங்க. என் சேனல்லே நான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை அந்த ஓல்டு ஸ்ரீலங்காவை நம்ம பாக்குறோமா, ஒரு அன்பார்ச்சுனேட்லி அதை அவங்களால இந்த T20 வேர்ல்ட் கப்ல ரெப்ளிகேட் பண்ண முடியலன்றதா ரியாலிட்டி. பிராக்டிஸ் கேம் நெதர்லாண்ட்ஸோட அவங்க தோக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சது they are not in a good ஃபார்ம்னு சொல்லிட்டு. பட் நெவர் தாட் அவங்க வந்து ஒரு சூப்பர் 8 குள்ளேயாவது வருவாங்கன்னு நினைச்சேன். பட் they didn't exit ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. they will be playing for pride. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.